ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுலேருந்து நம்ம இந்த சமந்தக மணியை திருடக்கூடிய அந்த ஒரு லீலையை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பகவான் தனக்கு ஏற்பட்ட அவப்பேரை தீர்க்கறதுக்காக பகவானாகவே இருந்தாலும் கண்டிப்பாக அவப்பேர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம்தான். இந்த உலகத்தில் யாரை தான் குறை சொல்லாமல் இருந்திருக்காங்க? எல்லாரும் தான் குறை சொல்ல போகிறாங்க, எல்லாரும் எல்லாரையும் குறை சொல்ல போகிறாங்க. ஆனால் பக்தனாக இருக்கவன் யாரையும் குறை சொல்கிறது கிடையாது. அப்படி யாராவது தன் மேலே ஏதாவது குறை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறான், சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறான். அது அவன் தடுக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போ தன்னை தானே பாதுகாக்க முயற்சி பண்ணுறானோ அது மிருகத்தோட இயல்பாக மாறி போயிடுது. ஏன்னா மிருகத்துக்கு 4 இயல்புகள், மனிதனுக்கும் மிருகத்திற்குள்ள பொதுவாக 4 இயல்புகள் அப்படிங்கிறது உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தன்னை தற்காத்து கொள்ளுதல். ஸோ ஒருத்தன் பக்தியில் முன்னேற என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. இந்த 4 விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்? பக்தியில் முன்னேறிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உடல் பற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவன் ஆத்மா அப்படின்ற நிலையில் செயல்பட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆத்மாவுக்கு உணவு தேவையில்லை, ஆத்மாவுக்கு தூக்கம் தேவையில்லை, ஆத்மாவுக்கு இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஆத்மா தன்னை பாதுகாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ எப்போ ஒருத்தன் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிறானோ என்ன பண்ணுறான்? நிர்பயமாக இருக்கான். யாராவது தோஷம் சொன்னால் கூட இருக்கட்டுமே, இருக்கலாம் போல இருக்கே, இருக்கலாம் தெரியாது எனக்கு, அப்படி இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அதை பகவானுடைய கருணையாகவே ஏற்றுக்கிறானே தவிர இல்லை நான் அப்படி பண்ணவே கிடையாது, நான் ரொம்ப உத்தமனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் என்ன பண்ணுறது கிடையாது. அங்கே தன்னை நிரூபித்து கொள்ள முயற்சி பண்ணுறது கிடையாது. சாதாரண இது பொதுவாக பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு குணம். பக்தர் அப்படி தான் இருக்கணும். பக்தர் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, உண்மையில் இந்த குணம் என்கிட்ட இருக்குது, இல்லை இதை விட அதிகமாக என்கிட்ட கெட்ட குணங்கள் இருக்குது, இவர் என்கிட்ட 1-2 தான் சொல்கிறாரு, உண்மையில் எனக்கு இவ்வளோ கிடையாது சுவாமி, என்கிட்ட நிறையா இருக்குது, நீங்கள் சொல்கிறது என்ன 1-2 தான் சொல்லிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இன்னும் நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, அதெல்லாம் சொல்லாததுக்கு நீங்கள் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிடலாமே தவிர மற்றபடி நம்ம அவங்ககிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசில் என்ன இருக்குது, உண்மையில் அந்த குணம் இருக்கான்னு கண்டிப்பாக யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத குணம் என்ன இருக்குது? நம்மக்கிட்ட இல்லாத குணம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதாவது தீய குணங்கள், நம்மக்கிட்ட இல்லாத தீய குணங்கள் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்டையும் நம்மளை பாதுகாக்க தேவை கிடையாது. ஏன்னா பாதுகாக்கிறது, தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறது மிருகத்தோட இயல்பு. ஒரு நாயணி அப்படின்னு சொன்னால் உடனே அது குலைக்க வரும், உடனே கத்தும், உடனே அது கோவப்படும். ஏன்னா என்ன நீ சொல்லிட்டியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இந்த வீதிக்கு நான் தான் நாய், இந்த வீதிக்கே நான் தான் காவலாளி, ஸோ என்ன நீ அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவம் வரும். அதனுடைய அகங்காரம் எப்போ கொஞ்சம் லேசாக தொட்டுறாங்களோ அந்த அகங்காரம் தொட்ட உடனே அந்த நாய்க்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அந்த நாய் நினைக்குது நான் தான் இந்த உடல் அப்படின்ட்டு. ஸோ என்ன இந்த உடலை யாராவது கேவலப்படுத்தினாங்கன்னா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவப்படுது. பட் ஆத்மா அப்படின்ற நிலைக்கு வந்த பின்னாடி ஒரு பக்தன் கோவப்படுறது கிடையாது. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிறான், அவன் என்னை திட்டுறான் அப்படின்னா குண்டு, கருப்பு, ஒல்லி, நெட்டை, குட்டை அப்படின்னு சொன்னான்னா ஜடபரதரை போல தான். ஜடபரதர் பாகவத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவனை ராஜா திட்டுறாரு, இவ்வளோ குண்டாக இருக்கியே, நல்லா தின்னுட்டு கொழுன்னு இருக்கியே, உன்னால் இந்த பல்லக்க கூட தூக்க முடியலையான்னு சொல்லி திட்டுறாரு. திட்டும்போது அவர் சிரிச்சிட்டு இருக்கார். அவன் தூக்காதது கூட அவனுக்கு கோவம் இல்லையா, அந்த சிரிச்சார் இல்லையா, திட்டின பின்னாடி சிரிச்சார் இல்லையா, சிரிச்சோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, யாராவது நம்மளை திட்டி நம்ம கண்டுக்காமல் அதை சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடும். நான் இவ்வளோ திட்டிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. சிரிக்கூடக்கூடாது. சிரிக்கும் போது அவங்க ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறார் ரகுவரன் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறாரு, நீ யாரை திட்டுற, யாரை குண்டுன்னு சொல்லி சொல்கிற, யாரை ஒல்லின்னு சொல்லி சொல்கிற, யாரை நல்லா சாப்பிட்றோன்னு சொல்லி சொல்கிற, யாரை கருப்புன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே. எந்த இடத்துல நீ அதை சொல்கிற? எந்த இடத்துல நான் குண்டாக இருக்கேன், எந்த இடத்துல நான் ஒல்லியாக இருக்கேன், எந்த இடத்துல நான் கருப்பாக இருக்கேன், எந்த இடத்துல குட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், தெரியல எனக்கு கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடி தான் அப்போ தான் அந்த ராஜாவுக்கு புரியுது, நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு நபர்கிட்ட கிடையாது, ஒரு பெரிய மகாத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஜடபரதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இதுக்குமே பொருட்படுத்தவே இல்லை. அவர் ஆக்சுவலாக பரத மகாராஜர். ஸோ பரத மகாராஜர் தான் தன்னுடைய இளம் வயதிலேயே விட்டுட்டு தியானத்துக்கு போயிட்டார். பகவான் மேலே தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பகவானை மோட்சம் அடையலான்னு சொல்லிட்டு இளம் வயதிலேயே தன்னுடைய
பரிவாரங்களை விட்டுட்டு, தன்னுடைய செல்வ செழிப்பாக்களை விட்டு, குடும்பத்தை விட்டுட்டு வனத்துக்கு போயிடுறார். அங்கே போயிட்டு பகவான் மேலே தியானம் பண்ணிகிட்ருக்கார், அவருடைய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அவர் எப்படிப்பட்ட தியானம் பண்ணுவார் அப்படின்னா, அவர் கையில் ஒரு துளசி எடுத்துப்பார். துளசி எடுத்துக்கிட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிப்பார். கண்ணை மூடிட்டு பகவானை பற்றி தியானம் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அவர் பண்ணக்கூடிய தியானம் எந்த அளவுக்கு ஆழமாக போகும் அப்படின்னா, அந்த துளசி முழுமையாக கருகி வாடி கீழே கொட்டி போயிடுமா. அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5-6 நாள், இல்லை 1 வாரம், இல்லை 2 வாரம் நிஷ்டை கலைய மாட்டாராம். அப்படியே நிஷ்டையிலே இருப்பார். கண்ணை மூடினார் அப்படின்னா அவ்வளோ ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவார். ஸோ அப்படிப்பட்ட பரத மகாராஜுக்கு ஒரு சின்ன பற்றுதல். என்ன பற்றுதல்? அவர் குடும்பத்தை விட்டு வந்தார், ராஜாங்கத்தை விட்டு வந்தார், இருக்கக்கூடிய அழகான மனைவிகளை விட்டு வந்தார், எல்லா விதத்திலையும் விட்டு வந்துட்டு ஒரு சின்ன மான் மேலே ஏற்பட்ட பற்றுதல். அந்த மான் மேலே ஏற்பட்ட பற்றுதலால் அவருடைய அவர் முன்னேற்றம் தடைப்பட்டு மறுபடியும் அவர் மானாக பிறக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய புண்ணியம், அந்த பக்தி விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார், மறுபடியும் மனித பிறவி ஜடபரதராக பிறக்கிறார். ஸோ பிறந்த பின்னாடி இப்போ புரிஞ்சுக்கிட்டார், இனிமேல் நம்ம வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவையில்லாமல் மான் மேலே நம்மளுடைய பற்றுதலை வச்சு வீணடிச்சிட்டோம். இந்த வாழ்க்கையை நம்ம எது மேலேயும் பற்றுதல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸு கூட போடுறதை விட்டார். ட்ரெஸ்ஸை ஏன் போட்டுக்கணும், எதுக்கு போட்டுக்கணும்? குளிக்கிறது, ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திகம்பரா அப்படின்னா திக்கையே, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய திசைகளையே தனக்கு ஆடையாக உடுத்தி கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். அவங்க எதையும் பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜடபரதராக்கும் இவன் சொல்கிற இந்த ரகுகணன் சொல்கிறது, நீ என்னை தூக்கிட்டு போ, சரியாக தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஜடபரதர் சொல்கிறார். ஸோ சொன்ன மட்டும் கிடையாது, அவர் அப்படி நடந்துக்கிட்டார். ஒரு இடத்துல தியானம் பண்ணிகிட்டு இருக்கார். ஒருத்தர் காளி பூஜை பண்ணுறவங்க வராங்க, அந்த காட்டுவாசிகள் இவனை பார்க்குறாங்க, நரபலி கொடுக்கணும், யாரையும் கிடைக்கல. இவனை பார்த்தா நல்லா முழுன்னு நல்லா குண்டா புஷ்டியாக இருக்கான். சரி, இவனை கூப்பிட்டு போய் நம்ம நரபலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்றும் வேணான்னு சொல்லவே இல்லையே, என்னை வேணாம் தூக்கிட்டு போகாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே இல்லையே. கூட்டிகிட்டு போட்டும், என்ன இருக்குது, கடவுள் பார்த்து இந்த பகவான் கிருஷ்ணர் பார்த்து எனக்கு இந்த உடம்பு கொடுத்தாரு, அப்படி தான் கிருஷ்ணர் என்ன இந்த உடம்பு எடுக்கணும்னு நினச்சானே எடுத்துகிட்டு போட்டுமே, இல்லை பாதுகாக்கணும் அவர் பாதுகாத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், விட்டுட்டார், பொருட்படுத்தலை. காளி இறங்கி காளி அந்த எந்த பக்தர்கள் காளிக்காக அங்கே பலி கொடுக்க வந்தாங்களோ அந்த பக்தர்களே காளி இறங்கி அவங்க எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு ஜடபரதரை காப்பாற்றினாங்க. அது ஜடபரதருடைய விற்த்தாந்தம். பட் இதே நம்ம சங்கராச்சாரியரையும் பார்க்குறோம். ஆதிசங்கரர் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, தூக்கி நெருப்பில் போட போகிறாங்க. ஸோ அவர் உடனே நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுறார். லக்ஷ்மி மமதேகி கராவலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பிரார்த்தனை பண்ணுறார். ஸோ இங்கே வித்தியாசத்தை பார்க்குறோம், ஒரு வைஷ்ணவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்க்குறோம். வைஷ்ணவர்கள் பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது, எதுவாக இருந்தாலும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த உலகம் அப்படிங்கிறது தெரியும், அவங்களுக்கு முடிஞ்சு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தெரிஞ்சவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் பெருசாக சாதிக்க வேண்டியது அப்படி விஷயம் ஒன்றும் கிடையாது. இங்கே வச்சுருந்தாங்கன்னா இங்கே சேவை பண்ணலாம், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டானா அங்கே சேவை பண்ணலாம், அவ்வளோதான். என்ன கஷ்டம் இருக்குது? இங்கே வச்சுருந்தாருன்னா இந்த உடம்போட இந்த உலகத்தில் சேவை பண்ண போகிறோம், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அந்த உடம்போட அங்கே கிருஷ்ணருக்கு டேரெக்டாக சேவை பண்ண போகிறோம். அங்கே போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா, அவ்வளோதான் பார்க்கணும். எப்போ வேணால் வந்து கூப்பிட வருவாங்க. ஸோ கூப்பிட வந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எத்தனை பேர் நம்ம ரெடியாக இருப்போம்? ஹரே கிருஷ்ணா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். கேசவன் ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓ வெரி நைஸ். ஓ கார்த்தி பிரபு. ஒரு பக்தன் இதுதான் முயற்சி பண்ணுறான், வேறு ஒன்றும் கிடையாது. அவன் பண்ணக்கூடிய பக்தியானது இறுதியில் அவனை இந்த ஒரு மனப்பான்மை கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஆர்ட் ஆஃப் டையிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இறக்கும் கலை அப்படிங்க சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இறப்பதினால் ஒரு ஆத்மா மறுபடியும் இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறது இல்லையோ அப்படிப்பட்ட இறப்பை நாம் அடைய வேண்டும். எல்லாரும் தான் இறக்குறாங்க இல்லையா? ஒரு நாயும் செத்து போகுது, ஒரு பன்றியும் செத்து போகுது, நானும் செத்து போகிறேன், என்ன பிரயோஜனம் இருக்குது? எப்படி இறக்கணும் அப்படின்னா எம் எம் பாவி ஸ்மரன் பாவம் தெஜந்தந்தே கலேவரம் தம் தம்மே வேதிக்கவுந்தே சதா தத் பாவ பாவிதா.
கிருஷ்ணனுடைய ஞாபகத்தோடு ஒருத்தர் இறந்து போனா அப்படின்னா மறுபடியும் வரதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிருஷ்ணனுடைய ஞாபகம் வரத்துக்கு தான் என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறார், இவ்வளோ லீலைகளை பண்ணி வைக்கிறார். இதுக்கு நம்மளுடைய மனசை ஈர்க்கிறதுக்காக. நம்ம மனசு சும்மாவே இருக்க அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, உன்னை ஈர்க்கிறதுக்கு உனக்கு தகுந்த மாதிரி நான் செய்கிறேன் பார், லீலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த லீலைகள்லாம் பண்ணுறாரே தவிர இல்லைன்னா அவருக்கு இந்த லீலைகளை பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவர் எதுக்காக இந்த லீலைகள் பண்ணுறாரு, நம்ம இந்த லீலைகளை கேட்டு அவர் மேலே பற்றுதல் கொண்டு மறுபடியும் இந்த லீலையை கேட்க முயற்சி பண்ணுவோம், இந்த ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுனால தான் லீலைகள் பண்ணுறார். நம்ம கதைக்கு போகலாம். இன்றைக்கி கடைசியில் நம்ம பேசின விஷயம், ஆரம்பத்தில் பேசின விஷயத்தில் யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கடைசியில் கேளுங்க. ஸோ நேற்று பார்த்த நம்ம எப்படி சத்ராஜித்து இந்த மாதிரி ரொம்ப துக்கப்பட்டான். அவங்க தம்பி போயிட்டானேன்னு கிடையாது, சமந்தகமணி போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ கிருஷ்ணர் போயிட்டு அந்த அபவாதத்தை நீக்கிறதுக்காக அவரே தானாக போய் சண்டை போடுறார் ஜாம்பவான் கிட்ட. சண்டை போட்டு அந்த சமந்தகமணியை வாங்கிட்டார். அந்த சமந்தகமணியோடு சேர்த்து ஜாம்பவதி அப்படின்ற பெண் என்ன பண்ணுறார், ஜாம்பவான் சீதனமாக கொடுத்து அனுப்புகிறார். கிருஷ்ணர் கொண்டு வந்துட்டார். ஸோ இதுக்கு 18 நாள் ஆச்சு சொன்னேன் இல்லையா, 18 நாள் போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 18 நாள் போரில் என்ன நடக்குது, கிருஷ்ணர் இங்கே சண்டை போட்டுட்ருக்கார். இந்த இவங்க மற்றவங்களாம் ஊரில் இருக்காங்க, துவாரகையில் இருக்காங்க இல்லையா, எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப துக்கப்படுறாங்களாம். ஐயோ இப்படி போயிட்டாரே, பகவான் இப்படி போயிட்டாரே, இவ்வளோ நாள் ஆச்சே, எங்கே போனார் தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்களாம். எல்லாரும் சத்ராஜித் திட்டுறாங்களாம், ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா அப்படி கிருஷ்ணருக்கு ஒரு அப்பவாதத்தை கொடுத்த, நல்லா இருக்காடா நீலாம், நல்லா இருப்பியாடா நீலாம், உருப்படியா நீ நாசமாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்போ யார் ஒருத்தன் கிருஷ்ணரை திட்டினாங்களோ இப்போ எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உலகம் அப்படி தான் இருக்கும். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிருஷ்ணர் வந்தால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணர் அங்கேருந்து வரார். வரும்போது சமந்தகமணியோடு சேர்ந்து ஜாம்பவதி கூட்டிகிட்டு வரார். ரொம்ப சந்தோஷத்தோடு ருக்மிணி ஏற்றுக்கிறாங்க. 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சத்ராஜித்தை கூப்பிட்டு, பா இந்த சமந்தகமணி இங்கே இருக்குது, இப்போ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமந்தகமணியை கொடுக்குறார். கொடுக்கும்போது அவர் சொல்கிறான், எனக்கு இந்த சமந்தகமணி வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை நீ தான் சூரியனெல்லாம் தியானம் பண்ணி உபாசனெலாம் பண்ணியிருக்க, அதனால் இது உங்ககிட்ட தான் இருக்கணும், அதுதான் உச்சித்தம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். எதுக்கு, நமக்கு எதுக்கு? ஏன்னா கிருஷ்ணருக்கு அன்போடு கொடுத்து அவ்வளோ கூட வாங்கி சாப்பிட்ருவார். ஆனால் அன்பு இல்லாமல் இப்போ பயந்து கொடுக்குறான் இல்லையா. இதுக்கு முன்னாடி கேட்டார் கொடுக்க மாட்டேன்ட்டான் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறான், ஊருக்கு பயந்து கொடுக்குறான். ஸோ அது கிருஷ்ணருக்கு பிடிக்காது. என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் திருப்பி கொடுத்துட்டார், நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய்ட்டால் எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க, இவன் தான் இருக்கான்ல, இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் சத்ராஜித், இவன் தான் கிருஷ்ணருக்கு அப்பவாதம் கொடுத்தான், இவன் இவ்வளோ மோசமான பையன், அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் யோசிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் மனைவி கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவன் மனைவி சொல்கிறாங்க, சரி நம்ம பொண்ணை அவங்ககிட்ட கொடுத்துடலாம், கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சம்மந்தி ஆயிடலாம், சம்மந்தி ஆனால் கொஞ்சம் மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி சத்யபாமையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு அப்பவாதம் வந்தாலும் எனக்கு 2 பழம் கிடைச்சிருச்சு, ஒன்று ஜாம்பவதி, இன்னொன்று சத்யபாமை கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறார், திருமணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு என்ன பண்ணுறான், மறுபடியும் கொண்டு வந்து அதை கொடுக்க முயற்சி பண்ணால், எனக்கு வேண்டாப்பா நீயேப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த நகை கொடுத்துட்டார். கொடுத்த பின்னாடி டெய்லி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், தினமும் 7 கிலோ தங்கத்தை வாங்கி தினமும் வீடு கட்டிகிட்டு இருக்கான். 7 கலசம் 8 கலசம் வைக்க போகிறான் போல இருக்குது. அந்த காலத்தில் 1 கோடி இருந்தால் 1 கலசம் வைப்பாங்களா வீட்டுக்கு மேலே, இப்போ 8 கலசம் வச்சுட்டான். ஸோ வீட்டில் ஒரே பணமாக கொட்டுன்னு கொட்டுது. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட எப்படி திருட்டுறது அப்படின்ட்டு, அக்ரூரர் உள்பட. ஸோ எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்ரூர் என்ன பண்ணுறாரு, அக்ரூவனும் கிருத்தவர்மா அப்படின்ற 2 பேர் என்ன பண்ணுறாங்க, போய் சத்ததன்வா அப்படின்ட்டு ஒரு சொந்தக்கார பையன் இருக்கான், அந்த சத்ராஜ்யத்துக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கான் சத்ததன்வா அப்படின்ட்டு. அந்த சத்ததன்வா கிட்ட போயிட்டு, நீ தானே ருக்மிணி, நீ தானே சத்யபாமாவுக்கு சொந்தக்காரன், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம பார்த்தியா, கிருஷ்ணன் வேற கொடுத்துட்டான் பார்த்தியா, நைஸாக போய் அந்த அவனை அந்த சமந்தங்கொடியை கொண்டு வந்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிளப்பி விட்டாங்க. இவன் போகிறான். அந்த சமயத்தை பார்த்து என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ண பலராம 2 பேரும் இந்திரபிரஸ்தம் போயிருக்காங்க. இந்திரபிரஸ்தத்தில் போய் அங்கே அப்போ தான் கேள்விப்படுறாங்க, அந்த பீமனை அங்கே கொல்றதுக்கு விஷம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பின்னாடி, சார் கிருஷ்ணர் போய் அங்கே பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வரலான்னு சொல்லி போயிருக்காரு. கிருஷ்ணர் இல்லாத சமயம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சத்ததன்வா வந்தால் சத்ராஜித்தை அடித்து போட்டு அவனை கொண்டுட்டு இந்த சமந்தகமணி தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல சத்யபாமா வரா, அடிச்சு அழுகுறா, ஐயோ அப்பா போயிட்டீங்களே, அருமையான அப்பா போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சத்யபாமா அழுகுறா. அழுத பின்னாடி இந்த மாதிரி இந்த துக்கமான விஷயத்த கிருஷ்ணர்கிட்ட பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ரதத்தை எடுத்துக்கிட்டு வரலாம். எங்கே, இந்திரபிரஸ்தத்துக்கு பார்க்குறதுக்கு ரதத்தை எடுத்துகிட்டு வரா. வரும்பொழுது பாதி வழியிலே கிருஷ்ணர் வந்துட்டார். வந்தோடனே, என்ன சத்யபாமா இப்படி வர, எங்கள் அப்பாவை கொண்டுட்டா சத்ராஜித்து, சாரி
சத்ததன்வா கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஐயோ, எனக்கு இருந்த ஒரே ஒரு மாமனார், நல்ல மாமனார் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சத்யபாமா 2 பேரும் உட்காந்து நடு ரோட்லேயே அழுதாங்களாம். அப்படின்னு அழுவணுமா? ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியாத என்ன அதான் சொல்கிறார், தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரான்னு சொல்லிட்டு உடலை பெற்ற ஆத்மா வந்து சின்ன வயசுலேருந்து இளமைக்கும் முதுமைக்கும் போகிற மாதிரி போகிறான்னு சொல்லி சொல்கிறார் அவர் தான். பட் இருந்தாலும் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சில சமயம் நடந்துக்கணுமா. அதனால் என்ன பண்ணுறார், ஊருக்காக கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் சத்யபாமா கூட்டிகிட்டு வரார். ஊருக்கு கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இந்த சத்ததன்வாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றுல புளியை கறக்க ஆரம்பிச்சு. ஐயோ, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சா கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இவன் சத்ததன்வா, நேராக அக்ரூர்கிட்ட போகிறான். சுவாமி என்ன பண்ணுறது, ஏன்டா கொண்டுட்ட, இப்படி பண்ணிட்டியடா, ஏன்டா உனக்கு தெரியாதா கிருஷ்ணர் யாருன்னு தெரியாதா, கிருஷ்ணரோட மகிமை தெரியாதா, அவர் சின்ன வயசுலேயே கோவர்தன மலை தூக்குனாரா, அவர் பகவான்றா, அவர் தெரியாமல் நீ இப்படி போய் கொண்டு வந்துட்டியாடா, இவர் தான் கிளப்பி விட்டது, இவரை சொல்கிறார் இப்போ இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்ட்டு. அவன் நினைக்கிறான், சரி சாமி எனக்கு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நகையை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை அதை வேணால் போட்டு நான் வச்சுக்கிறேன். நகையை வாங்கி அக்ரூர் வச்சுக்கிட்டார். இவன் ஓட்டுறான், பிடிச்சான் ஓட்டம் சத்ததன்வா, ஓடியே போயிட்டான். ஓடி போனால் கிருஷ்ண பலராமர் இவன் ஊரோடு ஓடி போயிட்டான் கேள்விப்பட்டவொடனே பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. போய் ஒரு இடத்துல அவனை கொண்டு போட்டுறாங்க. கிருஷ்ணர் கொண்டுட்டார். கொண்ட பின்னாடி பலராமர் வந்து அங்கே பக்கத்தில் மிதிலா அவருடைய நண்பர் இருக்கார் மிதிலையில் ராஜா. அந்த ராஜா கிட்ட நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மிதிலாவுக்கு போயிட்டார். அங்கேயே கொஞ்சம் வருஷம் இருக்கார். இருந்து அங்கே துரியோதனனுக்கு அங்கே இந்த கதா ஆயுதத்தை பயிற்சிலாம் செஞ்சு கொடுத்துட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் இங்கே திரும்பி வந்துட்டார். வந்த பின்னாடி இந்த இது எங்கே போச்சு, செமந்தகமணி எங்கே போச்சு, அவன்கிட்ட காணும், சத்ததன்வா கிட்ட செமந்தகமணியை காணும், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்படுறாங்க. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்ரூரையும் காணும், அக்ரூரை ஊரில் காணும். அக்ரூர் வந்து எங்கேயோ பக்கத்தில் வாரணாசிக்கு போயிருக்காராம். ஏன்டா அக்ரூர் திடீர்னு வாரணாசிக்கு போனார்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிறாங்களாம், இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்கும்போது, அக்ரூரோட அவங்க அப்பா இருக்கும் பொழுது வாரணாசியில் பெனராஸில் வந்து மழையே இல்லாமல் போயிடுச்சான். ஸோ மழையே இல்லாதனால அவங்க அப்பாவை கூப்பிட்டு போனாங்களாம் அந்த ஊருக்கு. கூப்பிட்டு போனோடனே மழை நல்லா பொழிஞ்சுதான். அதே போல் இப்பயும் வந்து பெனாரஸில் மழை இல்லாதனால ராஜா வந்து அக்ரூரை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். என்னது, அக்ரூரர் மழை பெஞ்சிருக்காக போகிறாரா? அதெல்லாம் இருக்காது, வேறு ஏதாவது காரணம் இருக்கும், பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ பலராமர் வந்துட்டார். வந்த பின்னாடி பலராமர் கிருஷ்ணா எப்படி இருக்கான்னு கேட்கல, செமந்தகமணி எங்கே போச்சுன்னு தான் கேட்குறாரு. செமந்தகமணி எங்கே போச்சுன்னு கேட்டால் கிருஷ்ணன் எனக்கு தெரியாதுன்னா, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். பலராமர் நினைக்கிறாரு கிருஷ்ணர் தான் இங்கே வச்சிருக்காரு அப்படின்ட்டு, கிருஷ்ணர் தான் இங்கே எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் போய் ரேவதி கிட்ட சொல்கிறார், எங்கள் தம்பி கிருஷ்ணர் கிட்ட தான் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறான், அவன் தான் உள்ள வச்சிருக்கான். ரேவதி சொல்கிறான், ஆமாம் ஆமாம் நான் கூட பார்த்தேன், ருக்மிணி எனக்கு என்னமோ மறைச்சி கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்படி குடும்பத்துக்குள்ளாரையே பிரச்சனை வர ஆரம்பிச்சு, கிருஷ்ணனுடைய குடும்பத்துக்குள்ளாரே பிரச்சனை வர ஆரம்பிக்குது ஒரு மணினால், யார் கொண்டு போனாங்க அப்படின்னு. ஸோ கிருஷ்ணர் மெதுவாக போனார், பெனாரஸ் காசிக்கு போகிறார். போயிட்டு அங்கே அக்ரூரை பார்க்குறார். அக்ரூர் வரணும், இப்போ தான் வந்தீங்களா, ஸ்வாகதம் உட்கார வச்சு அவருக்கு பூஜைலாம் பண்ணிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அங்கே அக்ரூரை பார்த்தோன்னா பெரிய பங்களா கட்டிட்டு டெய்லி யாகம் பண்ணிட்டாராம், தினமும் யாகம் பண்ணிட்டாராம். செங்கல்லாம் வெறும் தங்கத்திலே பண்ணிட்டாராம். அவர் போட்டிருக்கூடிய இந்த இதெல்லாம் இருங்க, இந்த என்ன சொல்கிறது, சமித்து குச்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பை, அதெல்லாம் தங்கத்திலே பண்ணிட்டாராம். எல்லாம் தங்கத்திலே, வர பிராமணர்களுக்கெல்லாம் தங்கத்திலே நிறைய வந்து பரிசு கொடுத்துட்டே இருக்காராம், தானம் கொடுத்துட்டே இருக்காராம். அப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கார். அங்கே வந்து அக்ரூரை பார்க்க வர்றார், கிருஷ்ணர் பார்க்க வர்றார். பார்க்க வந்த பின்னாடி அக்ரூர் நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ண பின்னாடி கிருஷ்ணர் கேட்குறார், அக்ரூரா என்னோட பக்தன் தானே? அதில் என்ன சுவாமி சந்தேகம், நான் உன்னுடைய பக்தன் தான், எனக்கு அப்பவாதம் வந்தால் உனக்கு நல்லா இருக்குமா, எனக்கு கெட்ட பேர் வந்தால் உனக்கு பிடிக்குமா? ஐயோ அது எப்படி நான் பொறுத்துக்க முடியாது. அது ஒன்றும் இல்லை, அந்த செமந்தகமணி அதுவா, தெரியுமா உனக்கு? தெரியும், அது எங்கே இருக்குது சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை, அந்த பையன் கடைசியில் சத்ததன்வா போகும்போது என் கையில் கொடுத்துட்டு போனால், சரி பத்திரமா வச்சுருக்கலாம்னு சொல்லி நான் தான் வச்சுருக்கேன். அப்படி அவங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணு, கொஞ்சம் கொண்டு வந்து துவாரகையில் காட்டிட்டு நீங்களே கொண்டு போயிருங்க. ஊரில் எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன நான் தான் திருடிட்டு போயிட்டேன் எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்ரூரை ஒத்துக்கிட்டார். அக்ரூரை மெதுவாக ஊருக்கு கூட்டு வர்றார், துவாரகையில் கூட்டு வர்றார். கூட்டு வந்த பின்னாடி அங்கே அக்ரூரை காட்டுறார், இந்த மாதிரி செமந்தகமணி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறார். காட்டின பின்னாடி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த செமந்தகமணியை வாங்கி திருப்பி அக்ரூர்கிட்டே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு சொல்கிறார், இந்த மணி உங்ககிட்ட தான் இருக்கணும். காரணம் என்னது, ஏன்னா இந்த மணியை வாங்கும்போது அவன் என்ன சொன்னான், சத்யராஜ்யத்தை என்ன சொன்னான், இந்த மணி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அகால மரணம் வராது, அவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய செல்வம் வரும், அவங்க வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு போனான். ஆனால் என்னாச்சு, இப்போ குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு, நிறைய இறப்பு தான் ஏற்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மணிலிருந்து வரக்கூடிய செல்வத்தை என்ன பண்ணுமா, சேவையில்
தானத்தில் பிராமணர்களுக்கு பகவானுக்காக உபயோகப்படுத்தினா அப்படின்னா அந்த செல்வம் அதிகப்படுத்துமா, அதே போல் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்குமா. அது இல்லாமல் அது தன்னுடைய சுய இன்பத்துக்காக உபயோகப்படுத்த ஆரம்பித்தான்னா அதை அவனை கொண்டுடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதனால தான் நம்மளுக்குலாம் அந்த மாதிரி மணிலாம் கிடைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி மணி கிடைச்சா நம்ம இருக்கிறதே சரியாக இருக்கிற மணியை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா. இருக்கிற மணியை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள லாக்கெல்லாம் போட்டு போட்டு வச்சுக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணால் அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் எங்கே பூட்டி வைக்கிறது தெரியாமல் நிலத்துக்குள்ளே பூட்டி வச்சுருக்கான், நிலத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சுருக்கான். உயிர் போக போகுது, சொல்லாமல் வேண்டாமா உயிர் ஒருவேளை உயிர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே இறந்து போயிட்டான், எல்லாம் உள்ள மக்கி போயிடுச்சு. ஸோ அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை முழுக்க சம்பாரித்து கஷ்டப்பட்டு யாருக்குமே பிரயோஜனம் எல்லாம் போனதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் பிடுங்குற வீட்டில் எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை நம்மளை விட்டு போக போகுது, இந்த உடல் நம்மளை விட்டு போக போகுது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளை விட்டு போக போகுது. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, அந்த விஷயத்த உன்னுடைய தர்மத்துக்காக நீ போகிற வழியில் உனக்கு என்ன தேவையோ அதுக்கு நீ என்ன பண்ணிவிடு, கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், இந்த சமந்தக மணியை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை தர்மத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 4 விஷயங்கள் இருக்குது. மனிதனுடைய குறிக்கோள், மிக முக்கியமான குறிக்கோள். 4 மனிதன் கடைபிடிக்கணும் கண்டிப்பாக. தர்மத்தையும் பண்ணும், அந்த தர்மத்தினால அவனுக்கு அர்த்தம் கிடைக்கும், அர்த்தத்தினால அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான், கடைசியில் மோட்சத்துக்கும் போகிறான். இது 4மே முக்கியம் மனிதனுக்கு. இந்த 4 விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு எல்லா விதமான சாஸ்திரங்களும். எல்லா விதமான சாஸ்திரம் நம்மளுக்கு இந்த 4 விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. எப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுன்னு சொல்லிக் கொடுக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். சரி, கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு 2 பேரோட திருமணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். 3 பேரோட. அடுத்த அத்தியாயம் போகிறோம், 58வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் 5 பேரை திருமணம் பண்ண போகிறார், 5 ராணிகளை திருமணம் பண்ண போகிறார். அது எப்படிப்பட்டது அப்படின்றத சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம். என்ன ஆகுது, இப்போ இதுக்குள்ளார பாண்டவர்கள்லாம் சூதாட்டம் முடிஞ்சு 12 வருஷம் அவங்க வனவாசம் முடிச்சுட்டு 1 வருஷம் அக்ஞாதவாசத்தில் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் கிருஷ்ணர் அவங்கள பார்க்க போகிறார். அந்த அக்ஞாதவாசத்தில் அவங்கள பார்க்க போகிறார். சாத்தியக்கியும் கூட்டு போகிறார் கூட. கிருஷ்ணர் தன்னுடைய மந்திரியான சாத்தியக்கியும் கூட்டு போகிறார். ஸோ கூட்டு போன இடத்துல அங்கே அப்போ தான் திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. பாண்டவர்கள் எல்லாமே சேர்ந்து திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ திரௌபதியை முதலே கிருஷ்ணர் பார்க்குறார். திரௌபதி நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே பகவான் பிரார்த்தனை பண்ணுறார். கிருஷ்ணர் அவளுக்கு ஏன்னா திரௌபதியோட பேரும் கிருஷ்ணா, திரௌபதிக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணா, வித் லாங் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போடுறோம். நம்ம கூட ஒரு சில சமயம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் போடும்போது ஹரே கிருஷ்ணா பக்கத்தில் துணைக்கால் போட்டாங்க அப்படின்னா திரௌபதியை கூறுக்கிறாங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணா அப்படிங்கிறது கிருஷ்ணன், கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் திரௌபதி. ஏன்னா திரௌபதி ரொம்ப கருப்பாக இருப்பாளாம், கிருஷ்ணருடைய நிறத்தில் இருப்பாளாம், அதனால் பேர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திரௌபதிக்கெல்லாம் அங்கே திரௌபதிக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் குந்தி மகாராணி அங்கே மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. கிருஷ்ணரை பார்த்துட்டு எங்களை பார்க்கறதுக்கு யாரும் வரனாலும் நீ எங்களை விடாமல் பார்க்குறியப்பா, அவனுக்கு எப்படிப்பா நன்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்ணுறா. கொஞ்ச நாள் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் அங்கே இந்திரபிரஸ்தத்திலே இருக்கார். ஸோ இருக்கும் பொழுது அவங்க வனவாசம் முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறாங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, திருதராஷ்டிரன் இவங்களுக்கு இப்போ ஆட்சி கொடுத்தாவணும் இல்லையா, நிலம் கொடுத்தாவணும் இல்லையா, என்ன பண்ணுறான், இந்திரபிரஸ்தம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்குறான். அந்த இடத்துல நீங்கள் இருந்து பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த இந்திரபிரஸ்தத்தை எப்படி இவங்க மறுபடியும் நிர்மாணம் பண்ணாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் அது மகாபாரதத்தில் வரும். மகாபாரதம் படிக்கும்போது நமக்கு தெரியும் அதெல்லாம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, முதல்ல காண்ட வனம் அப்படின்ற ஒரு வனத்தை என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் அக்னிதேவனுக்கு கொடுக்குறார். அக்னிதேவன் ரொம்ப நாளாக சாப்பிடாம ரொம்ப இழைச்சி போயிட்டானோ. ஸோ அந்த அக்னிதேவன் ரொம்ப பசியான். என்ன பண்ணுறான், ஒரு பெரிய வனத்தையே கேட்குறான், அந்த வனத்தையே நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிருஷ்ணர் பர்மிஷன் கொடுத்துட்டார். அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தோடு சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்கிறான். ஸோ என்ன பண்ணுறான் அர்ஜுனன், அந்த அந்த வனத்தில் இருந்து எந்த ஒரு மிருகம் வெளியில் போகாத அளவுக்கு என்ன பண்ணுறான், அந்த வனத்தை சுற்றி வரான், எல்லா மிருகத்தையும் உள்ளே அனுப்புகிறான். அந்த மிருகம் எல்லாமே சேர்ந்து எரியுது. அந்த மிருகத்தோடு சேர்த்து அந்த 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 காட்டில் இருக்கக்கூடிய நெருப்போடு சேர்த்து எரியுது. அந்த காண்ட வனம் அப்படின்ற வனத்தை சாப்பிட்டு முடிச்சிடுறான். அக்னி சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டானா, ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த காண்ட வனத்தில் மயன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்திருக்கான். ஸோ அந்த அசுரனுக்கு உதவி பண்ணுறான் அர்ஜுனன், உதவி பண்ணுறான். அவனை வெளில தப்பிச்சு போகிறதுக்கு உதவி பண்ணுறான். ஸோ அந்த மயன் யார் அப்படின்னா உண்மையில் அவங்க தேவலோகத்தில் அந்த விஸ்வகர்மாவுடைய அவதாரம். அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கட்டக்கூடிய மயன். ஸோ அந்த மயனை இவன் காப்பாற்றினால மயன் என்ன பண்ணுறான், நான் உங்களுக்கு இந்திரபிரஸ்தம் அப்படின்ற ஒரு பெரிய நகரத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அர்ஜுனனுக்கு உதவி பண்ணுறான் மயன். ஸோ
அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ கிருஷ்ணர் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். அப்போ யமுனை தீரத்தில் அர்ஜுனன் ஒரு பொண்ணை பார்க்குறான். ஒரு பொண்ணு வந்து அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அர்ஜுனன் போய் கேட்குறான், யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு சொல்ல, நான் வந்து காலிந்தி, நான் வந்து சூரிய தேவனுடைய புத்திரி, நான் கல்யாணம் பண்ணிட்டா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் எங்கள் அப்பா எனக்கு இங்கே ஒரு ஆசிரமம் போட்டு கொடுத்து எனக்கு இங்கே தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்போ கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லும்போது அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணர் தானே, இதோ அங்கே தான் உட்காந்துருக்கார், அந்த மரத்துக்கிட்ட தான் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காலந்தியை கூட்டிகிட்டு போகிறார். கிருஷ்ணர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். எல்லோரும் ஏறிட்டு நம்ம மறுபடியும் ரதத்தில் ஏறி கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு கிருஷ்ணர் மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு துவாரகைக்கு மறுபடியும் போய் சேர்றார். அங்கே துவாரகைக்கு போய் சேர்ந்த பின்னாடி அங்கே அந்த காலந்தியோட கிருஷ்ணருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் அவங்க முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே அவந்தி அப்படின்ற ஒரு இடம், அவந்தி ஆசிரம், அவந்தியில் தான் வந்து கிருஷ்ணர் படித்தார் இல்லையா, குருகுலம் படித்தார் இல்லையா. ஸோ அந்த அவந்தியில் வந்து அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, மித்ரவிந்தை அப்படின்ற ஒரு பொண்ணு அங்கே இருக்கா. அந்த பொண்ணு கிருஷ்ணர் ரொம்ப இஷ்டமாக, கிருஷ்ணருக்கு அந்த பொண்ணு இஷ்டமாக. கிருஷ்ணன் அப்பப்போ அவங்க அத்தை தானா இந்த அவந்தியில் இருக்கக்கூடிய அந்த பெண் அத்தை பொண்ணு தானே. ஸோ என்ன பண்ணுவான், கிருஷ்ணர் அங்கே இருக்கும்போது அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவானா. போயிட்டு கிருஷ்ணர் அப்படியே பார்த்துட்டு அவங்க அத்தை பொண்ணையும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்பா பேசிட்டு வருவாராம். ஸோ அங்கே அந்த பொண்ணுக்கு, அந்த மித்ரவிந்தா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து 2 அண்ணங்க இருக்காங்க. விந்தியை அணுவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு விந்தான விந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் யார் நண்பன் அப்படின்னா துரியோதனன் நண்பன். ஸோ துரியோதனன் என்ன பண்ணியிருக்கான், உன் தங்கச்சி எனக்கு கொடுத்து நீ கல்யாணம் பண்ணிவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். எப்படி ருக்மிணியை கேட்டானோ சிசுபாலனுக்கு, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான், இந்த விந்தானு விந்தர்கள் துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த மித்ரவிந்தா பொண்ணை வந்து நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கண்ணை கசக்கி நிற்கிறான். அவங்க அம்மா சொல்கிறா, பாடுறா, எதுவாக இருந்தாலும் பொண்ணுடைய சம்மதத்தை வாங்கி பண்ணுங்க, பொண்ணுக்கு என்ன சம்மதம் அதை செஞ்சு வைங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன பின்னாடி இவங்க என்ன பண்ணுறான்னு தெரியல. நான் வேறு துரியோதனுக்கு வாக்கு கொடுத்துட்டுமே இந்த பொண்ணு வேறு வேணான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு சுயம்பரம் அரேஞ்ச் பண்ணுறான். சுயம்பரம் அப்படின்னா அந்த பொண்ணை சூஸ் பண்ணிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவளை சூஸ் பண்ணிக்கலாம். சுயம்பரம் வச்சுட்டு அந்த விந்தான விந்தர்கள் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்களாம், இந்த பாருமா, கிருஷ்ணன்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, அவன் பார்க்கறதும் நல்லா இருக்க மாட்டான், ரொம்ப கட்டகரேன்னு இருப்பானா, அவனுக்கு வந்து ராஜாங்க கூட கிடையாது, துரியோதனன் வந்து அவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு வந்து பட்டம் ஏற்கக்கூடிய ராஜா அவன் சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் சொல்லி பார்க்குறாங்க. கிருஷ்ணர் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நைட்டெல்லாம் உண்மை கொட்டிட்டு சரின்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். காலைல அங்கே வந்து சுயம்பரம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சுயம்பரத்தில் மாலை கொண்டு வர அங்கே வந்து கிருஷ்ணர் உட்காந்துருக்கார். கிருஷ்ணர் உட்காந்தாருன்னா யார் இன்னும் அழகாக தெரிய போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் எல்லா இளவரசர்களும் உட்காந்துருக்காங்க. ஒருத்தரும் அங்கே சோபிக்கல. கிருஷ்ணர் இருக்கும்போது எல்லாரும் டல்லாகி போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவர் வந்து காசிராஜன், இவர் வந்து சேத்திராஜன், இவர் வந்து இந்தராஜன், கோஷல் ராஜன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரையும் திரும்பி பார்க்கவே இல்லை. நேராக போனால் கிருஷ்ணருக்கு மாலை போட்டால் அவள் பாட்டு கிளம்பி வந்துட்டான். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணார், மாலை போட்டவுடனே அந்த பொண்ணை கட்டி தூக்குனார், ராத்தில் போட்டார், ஜல் கிளம்பிட்டார். உடனே நிறைய பேர் துரத்திட்டு வராங்க, கிருஷ்ணரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வராங்க. குறிப்பாக வந்து துரியோதனன் வரான். ஏன்னா துரியோதனன்னா இந்த பொண்ணை கேட்டு வந்திருக்கான். ஸோ துரியோதனன் கோவம் வந்து அவன் துரத்திட்டு வரான். துரத்திட்டு வரும்போது அங்கே துரியோதனன் வரான்னு சொல்லி கேள்விப்பட்டு அர்ஜுனன் வந்துட்டான் உதவிக்கு. ஏன்னா அர்ஜுனனுக்கு அப்பயே வந்து சண்டை இருக்கிறதுனால அர்ஜுனன் வந்து அந்த கௌரவ சேவை எல்லாத்தையும் அடித்து துரத்தி அமுச்சு விட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார், அந்த மித்ரவிந்தையை கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு முறை கோஷல தேசம் அப்படின்ற ஒரு தேசத்தில் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, சத்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு பேர் நக்னஜித்து அப்படின்னு கூட சொல்லுவோம். நக்னஜித்தி அப்படின்ற ஒரு பொண்ணு. ஸோ அவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவளுக்கு சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அப்பா வந்து ரொம்ப பணிவான ஒரு நபர். அவர் நினச்சிட்டு இருக்கா, நான் போய் எப்படி கிருஷ்ணர்கிட்ட கேட்கறது, அவ்வளோ பெரிய நபர் கிட்ட, துவாரகாதீசன் கிட்ட போய் நான் எப்படி கேட்குறது, என் பொண்ணை கட்டிக்கோன்னு சொல்லி எப்படி கேட்குறது, நானும் ஒரு சின்ன ராஜா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான். நினச்சிட்டு இருக்கும்போது சரி இதுக்கு ஒரு வழி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 7 காளமாட்டை அடக்கினா தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். 7 காளமாட்டை ஒரே சமயத்தில் அடக்கினா அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான். ஸோ அங்கே என்ன பண்ணுறான், எல்லோரும் வந்து ட்ரை பண்ணிட்டு போனாங்க, யாராலையும் நடக்க முடியலையாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு முறை வரார், வந்து பார்க்குறார். பார்த்தோடனே இந்த சத்யா முதல் முறையாக கிருஷ்ணரை பார்க்குறாங்க. பார்த்தோடனே அவங்க மனசை பறிகுதிட்டு, நான் திருமணம் பண்ணால் இவ்வளோ தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு சிரிச்சிட்டு போயிட்டேன். ஸோ கிருஷ்ணருக்கும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு, பிடிச்சி போயிடுச்சு. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க அப்பா கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வரிக்க விரும்புகிறேன், உங்கள் பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்க விரும்புகிறேன், கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறேன். அவங்க அப்பா சொல்கிறார், உன்னை விட ஒரு சிறந்த மாப்பிள்ளை யாருப்பா கிடைப்பாங்க இந்த உலகத்தில்,
எங்கே தேடினாலும் உன்னை விட ஒரு சிறந்த மாப்பிள்ளை யார் கிடைப்பாங்க? ஸோ நீயே வந்து கேட்கும்போது நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்வேன். ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு போட்டி வச்சுருக்கேன், என்னை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 7 மாட்டை அடக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி கிருஷ்ணா அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை வரைஞ்சி கட்டினார். கீழே இறங்கிட்டார். இறங்கி 7 உருவம் எடுத்தார். ஒரே சமயத்தில் எடுத்தார். 7 மாடு புஷ்னு வருது. எல்லா மாட்டையும் அடக்கி காலை உடச்சிட்டு படுக்க வச்சுட்டார். 7 மாட்டை அடக்கின பின்னாடி அங்கே வந்து என்ன பண்ணுறா, அந்த நக்னஜித் அப்படின்ற பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான். ஸோ திருமணம் பண்ண பின்னாடி அந்த அப்பா வந்து அவனுக்கு சீர்வரிசை கொடுத்து அனுப்புகிறானோ, அந்த பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுத்து அனுப்புகிறானோ. எப்படிப்பட்ட சீர்வரிசை கொடுத்து அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்லுது. அவனுக்கு வந்து 10,000 பசுமாடு, 3000 அந்த என்ன சொல்கிறது பணிப்பெண்கள் உடம்பு முழுக்க தங்க நகரில் போட்டு அந்த பணிப்பெண்கள் 3000 பேர் அனுப்பி வைக்கிறானோ. அது மட்டும் இல்லாமல் 9,000 யானைகள், 90,000 குதிரைப்படை, 9 லட்சம் காலாட்படை, அந்த குதிரைப்படை யானைப்படை பார்த்துக்கிறதுக்கு. இவ்வளோ பேர் சேர்த்து அமைச்சு வைக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிருஷ்ணனுடைய குடும்பமே ரொம்ப பெருசு. அதில் இத்தனை பேரை வச்சு மேய்க்கணும், இத்தனை பேர் தினமும் சாப்பிடணும், இத்தனை பேர் தூங்கணும், இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு நகரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய கிருஷ்ணர் எவ்வளோ பெருசாக இருந்திருப்பார். தினமும் எவ்வளோ கணக்கு வழக்கு இருக்கும், எத்தனை மூட்டை தினமும் சமைக்கணும், எத்தனை பேர் சாப்பிடணும். யோசித்து பார்த்தாவே இதெல்லாம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு தெரியுது. கிருஷ்ணர் செஞ்ச ஒவ்வொரு லீலைகளும் மனிதனுக்கு நம்மளுக்கு ஒரு பாடம் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் தான் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக என்ன பண்ணுறார், மறுபடியும் நம்மளுக்கு நிரூபிக்கிறார். நம்ம இதெல்லாம் கேட்டு போகிறதுனால நம்மளுக்கு புரியுறது கிடையாது. உண்மையால் நம்ம ஒரு குடும்பத்தை நம்ம பாதுகாக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவை பார்த்துட்டு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு முட்டி முதங்கி முழி பிதுங்கிடுது. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவ்வளோ பெரிய குடும்பத்தை பாதுகாக்கிற, இன்னும் பெரிய குடும்பம் ஆக போகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் வந்து ரன்னிங் ரேஸ்க்கு தான் ரன் ஆக போகிறார் கிருஷ்ணர். அடுத்தது இன்னும் பெருசாக போக போகிறார். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கொடுக்குறாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு ராஜாங்கத்தை வச்சு கட்டி காத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு பெண் கேகே நாட்டில், அதாவது கைகே பிறந்த இடம் இருக்கு இல்லையா, கேகே நாடு, அந்த நாட்டில் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, பத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு. ஸ்ருதகீர்த்தி அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து வசுதேவனுடைய தங்கையாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்ருதகீர்த்தி அப்படின்றவ இவருக்கு வந்து அத்தை பொண்ணு தான். ஸோ அத்தை பொண்ணு அப்படின்றதுனால அந்த பொண்ணுக்கும் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஆசை. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சந்தர்தன அப்படின்ற தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி கிருஷ்ணர் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடி அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல அண்ணனுங்க, அவங்க விந்தர்கள் மாதிரி கிடையாது. கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணின்னு சொன்ன உடனே தாராளமாக பண்ணி கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு அவங்கள என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் பத்ரா அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு லக்ஷ்மணா அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறார். ஸோ இதுதான் கடைசி. லக்ஷ்மணா யார் அப்படின்னா மாத்ரா அப்படின்ற ஒரு ராஜாவனுடைய பொண்ணு. ஸோ அங்கே எப்படி திருமணம் அப்படின்னா, திரௌபதிக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சோ அந்த மாதிரி கல்யாணமா. திரௌபதி கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணும், கீழே வந்து தண்ணியில் வந்து மேலே இருக்கக்கூடிய மத்ஸ்யம் இருக்கு இல்லையா, அந்த மீனுடைய பிரதிபிம்பம் வந்து இங்கே தண்ணியில் தெரியும். மீன் சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன பண்ணும், வீரன் போயிட்டு இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த மீனை பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மீன் அடிக்கணும், மத்ஸ்யத்தை அடிக்கணும். ஸோ அதுதான் வந்து போட்டி. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கீழே பார்த்தா மீன் தெரியும், மேலே பார்த்தா மீன் தெரியாதான். திரௌபதிக்காவது மேலே மீன் தெரியும், ஆனால் இந்த இடத்துல இந்த லக்ஷ்மணா அப்படின்ற பொண்ணுக்கு வைக்கக்கூடிய இடத்துல மேலே மீனே தெரியாத, மீன் எங்கே இருக்குன்னே தெரியாதான். ஸோ அப்படி ஒரு போட்டி வச்சுட்டாங்க. அவன் வந்து இங்கே அம்புட ஆரம்பித்தான். ஒரு அம்பு இப்படி போகுது, ஒரு அம்பு இப்படி போகுது. இந்த விட தெரியாதெல்லாம் பண்டிகையில் இந்த இது விடுவான், ராக்கெட் விடுவான் தருவி இல்லையா, ராக்கெட் விட்டு ஏதாவது போய் மரத்துலையோ இல்லை வந்து ஏதாவது கூரையில் போய் குத்திட்டு நிற்கும், எல்லாம் பற்றி எறியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான், விட்டா அன்பு இந்த பக்கம் போது ஒருத்தனை அடித்த பாடு காணும். அர்ஜுனன் வந்தான், அர்ஜுனாலையும் முடியல, தோற்று போயிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வரார், ஒரே ஒரு அம்பில் அடித்தார், மச்சத்தை தூக்குனார், லக்ஷ்மணா திருமணம் பண்ணிட்டார், போய் சேர்ந்துட்டார். ஸோ கிருஷ்ணர் இப்போ 8 பெண்களோட 8 பட்ட மகேஷ்களோட அங்கே துவாரகையில் வாழ்ந்துட்டுருக்கார். 8 பேர் யாருக்கு தெரியும், 8 பேர் சொல்லியிருக்கோம். நம்ம கிருஷ்ணோடைய மனைவிகள் 8 பேர் சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம இதாவது தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணோடைய 8 மனைவிகளோட பேர். அது இப்போதான் வந்து எல்லாம் எழுதுறாங்க ஃபாஸ்ட்டாக. ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமா, அதுக்கப்புறம்
மித்ரவிந்தா, காலிந்தி, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா அப்படின்ட்டு மொத்தம் 8 பேர். ஸோ 8 பேரை திருமணம் செஞ்சுக்கிறார். இதோட நம்மளுக்கு 58வது அத்தியாயம் முடியுது. இப்போ 59வது அத்தியாயம், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் வரைக்கும் நம்ம போகலாம். இன்னைக்கு 59வது அத்தியாயத்தில் என்னன்னா, இந்த இடத்துல வந்து இந்திரன் வந்து துவாரகைக்கு வரானா. இதுக்கு முன்னாடி அந்த சூரியன் வரான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ உண்மையாலுமே இந்திரன் இறங்கி வரானா. இறங்கி வந்து கிருஷ்ணர் வந்து அரசவையில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ இந்திரன் இறங்கி வரான். இறங்க அந்த எல்லாம் சொல்கிறாங்க, சுவாமி இந்திரன் வந்து பார்க்க வந்திருக்கார், வரட்டும். ஸோ இந்திரன் வந்து உட்காந்த பின்னாடி, இந்திரன் வந்து யாருன்னா கிருஷ்ணருக்கு வந்து தம்பி, கிருஷ்ணருக்கு அண்ணனா. எப்படா கிருஷ்ணருக்கு இந்திரன் அண்ணன் ஆனா அப்படின்னா, இதுக்கு போன பிறவியில் எப்பயோ ஒரு பிறவியில் வாமன தேவனுக்கு வந்து இந்திரன் வந்து அண்ணனா இருந்திருக்கான். ஏன்னா அதித்தியினுடைய பையன் தான் வாமன தேவன், அந்த அதித்தியினுடைய பையன் தான் இந்திரன். ஸோ ஏதோ ஒரு பிறவியில் பிறந்த பையன், யாருக்கு, அதிதிக்கு பிறந்த பையன். ஸோ அப்படிப்பட்ட இந்திரன் இப்போ அந்த கிருஷ்ணரை பார்க்க வரும் பொழுது, அந்த இந்திரன் வந்த பின்னாடி அவங்க கேட்குறான், என்னண்ணா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கொடுத்துருந்த அந்த வெண்கொற்ற குடை, எங்கள் அம்மாவுடைய குண்டலம், சிகப்பு குண்டலம், அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய மணிப்பர்வதம், பாரிஜாத்தம் எல்லாத்தையும் நரகாசுரன் தூக்கிட்டு போயிட்டான். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா அந்த மணிக்குண்டலமே வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் அந்த சிவப்பு குண்டலமே கேட்குறாங்க. நான் சொன்னேன், அந்த குண்டலம் போனால் போட்டுமா, உனக்கு குண்டலம் முக்கியமா நான் முக்கியமானு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு குண்டலம் தாண்டா முக்கியம். நான் சொன்னேன், வைர குண்டலம் வாங்கி கொடுக்குறமா, உனக்கு நல்லா வெள்ளை கலரில் வைர குண்டலம் வாங்கி கொடுக்குறமா, போட்டுக்கோமான்னு சொன்னால், எனக்கு அது வேணாண்டா, வைர குண்டலாம் வேணாம், எனக்கு அந்த சிகப்பு குண்டலம் தான் நல்லா கழுக்கு நல்லா இருக்கும், அதை வாங்கி கொடுறா அவன் சொல்லி கேட்குறா. நான் முடியாதுன்னு சொன்ன பின்னாடி, எனக்கு தெரியுண்டா உன்னால் முடியாது, உங்கள் தம்பிக்கிட்ட கேள்றா, நான் முடியும்டா. என் தம்பி யார்? கிருஷ்ணன் தான் உன் தம்பி. எப்படி? இதுக்கு போன எப்பயோ சத்தியகுத்தில் வந்து வாமனன் தான் வந்து அதித்தியினுடைய பையனாக பிறந்தான். அந்த அப்போ வந்து ஒரு பல கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி வாமனரும் இந்திரனும் வந்து அண்ணன் தம்பிங்க. ஸோ அது இப்போ சொல்கிறா, அப்படிப்பட்ட தம்பிடா உனக்கு, அவன் எப்பயோ உனக்கு தம்பிடா, நீ போய் கேளு, உதவி பண்ணுவான். இந்த பிரிவில் பிறந்தாவே ஒருத்தனை உதவி பண்ண மாட்டேங்கிறான் பையங்க. ஏதோ ஒரு பிரிவில் பையனாக பிறந்தானா, அதுக்கு போய் இப்போ உதவி கேட்குறா. உதவி கேட்டால் அங்கே இந்திரன் கிட்ட வந்து சொல்கிறான். இந்திரன் வந்து சொல்கிறான் கிருஷ்ணர்கிட்ட, அப்படியாண்ணா பரவாயில்லண்ணா, ஆனால் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சு கொடுக்குறேன். அம்மா கேட்டாங்களா, நான் செஞ்சு கொடுக்குறேண்ணா, நான் போகிறேன்னு சொன்னோடனே இந்திரன் கேட்குறாண்ணா, சரி என்னுடைய படையத்தை அனுப்பிக்கணும். வேணாண்ணா, உங்கள் படை வந்தால் தோற்று போயிடும், அதான் தோற்று போயிடுச்சு ஆல்ரெடி, நான் அதுக்கு எனக்கு எது உங்கள் படை, எனக்கு என் படையே போதுண்ணா. சத்யபாமா கூப்பிட்டாரு, கிளம்பிட்டார். ஏன்னா சத்யபாமாவுக்கு வந்து அப்போ அவளுக்கு கொஞ்சம் ஜோர் அதிகம். ருக்மிணி மாதிரி கிடையாது. ருக்மிணின்னா கொஞ்சம் சத்வகுணம், கம்முன்னு இருப்பாள், எதுவும் பேச மாட்டாங்களா. ஆனால் சத்யபாமா அப்படி கிடையாது. எப்பயுமே கொஞ்சம் துளுக்கு அதிகம், கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகம். வெளில கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ என்ன பண்ணுறாங்க, சத்யபாமா கூட்டிகிட்டு ராத்தில் கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ அங்கே சத்யபாமா ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஒன்று என்னென்னா, இப்போ அவர் கொல்ல போகிறது பௌமாசுரன், நரகாசுரன் யார் அப்படின்னா உண்மையில் பூமாதேவியினுடைய பையன். கிருஷ்ணர் வந்து வராக அவதாரம் எடுக்கும்போது பூமாதேவி வந்து தூக்கி எடுக்கிறார். ஸோ தூக்கி எடுக்கும்போது அந்த வராக சுவாமிக்கு பூமாதேவி வந்து மனைவியை போயிடுறார். ஸோ அப்போ அந்த மனைவி ஆகும்போது அப்போ வந்து இந்த பௌமாசுரன் அப்படின்றவன் பிறவி எடுக்கிறான். பகவானுடைய பையன்தான், ஆனால் அசத் சங்கத்தினால அசுரனாக மாறி போயிட்டான். பகவானுடைய பையனாகவே இருந்தாலும் அசத் சங்கமானது அவனை அசுரனாக மாற்றிடுது அப்படின்றத நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறான், சத்யபாமா கூட்டிகிட்டு போகிறாளாம். ஏன் கூட்டிகிட்டு போகிறான்னா இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த சத்யபாமாவுக்கு வெளில ஊர் சுற்றுறதுல கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக, ஒரு டூர் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் சத்யபாமா எப்பயோ இருந்து இந்த பாரிஜாத்தம் வேணும்னு கேட்டே இருந்தாலும், ஸோ பாரிஜாத்துக்கும் ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு சத்யபாமா கூட்டிகிட்டு போகிறாளாம். கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, அங்கே பிராக்யோதிஷபுரா அப்படின்ற ஒரு பெரிய நகரத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த இடத்துல தான் வந்து அந்த பௌமாசுரன், நரகாசுரன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நகரமானது எப்படி இருக்கான், 5 நிலையில் மூடப்பட்டிருக்கான். முதல்ல வந்து இரும்புனால, அப்புறம் நெருப்புனால, அப்புறம் தண்ணினால, அப்புறம் வாயுனால, அப்புறம் முரா அப்படின்ற ஒரு அசுரனால அந்த கோட்டையானது பாதுகாக்கப்பட்டிருக்கான். ஸோ கிருஷ்ணர் அங்கே போகிறார். முதல்ல முரா அப்படின்ற அந்த அசுரன் வரான். அந்த அசுரன் வந்த பிறகு அந்த அசுரன் கூட ஆச்சரியமாக சண்டை போடுறார். சண்டை போடும்போது அவன் வந்து நெருப்பை கக்குறான். கிருஷ்ணர் வந்து ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டார், அவனுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அவனை தலையை அறுத்து அவனை கொண்டு முடிச்சிட்டார். அதனால் அந்த முரா அப்படின்ற அசுரனை கொண்டுட்டு முராரி அப்படின்ற பேரை வாங்கினான் கிருஷ்ணர், முரா அப்படின்ற அசுரனை கொண்டனால. ஸோ முராரி ஆன பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், உள்ளே போனார்னா அங்கே வந்து முரபாஷம் அப்படின்ற வெறும் ஒயர், இரும்புனால் அதில் ஒயர் இருக்கா, எல்லாத்தையும் சரன்ட்டு சங்கு சக்கரத்தை வச்சு அறுத்து எரிஞ்சிட்டு போயிட்டார். உள்ளே போனால் அந்த முரா அப்படின்ற அசுரனுடைய 7 பசங்க சண்டைக்கு வராங்க. அந்த 7 பசங்க தாம்ரா, அந்தக்ஷ, சர்வண,
விபாவசு, வசு, நாபவசன், அருணா அப்படின்ற 7 பேரையும் கொண்டு முடிச்சிட்டார். இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே நரகாசுரனே வெளில வரான், தம்பம் அடிச்சுக்கிட்டு வெளில வரான். யாரடா அதுன்னு சொல்லிட்டு வெளில வரான். ஸோ வெளில வந்தான்னா அவர்கிட்ட ஆச்சரியமாக சண்டை போடுறான். அவன் என்ன பண்ணுறான், சதாக்னி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு சண்டை போட வரான் கிருஷ்ணரோட. கிருஷ்ணர் சண்டை போடுறார். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டார், அவனையும் சுதர்சன சக்கரத்தை வச்சு அறுத்துட்டார். அவனை கொண்டு முடிச்சிட்டார். கொண்டு முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் அவருடைய பையன் வரான், பாகதத்தன் அப்படின்னு அவங்க பையன் வரான். வந்து நமஸ்காரம் பண்ணுறான் பகவான்கிட்ட. நமஸ்காரம் பண்ண பின்னாடி இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது, இதெல்லாம் வந்து புராணத்தில், வேறு புராணத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாகவதத்தன் அப்படின்ற பையனுக்கு அந்த பட்டாபிஷேகம் பண்ணி அவனை வந்து அந்த ஊருக்கு ராஜாவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அங்கே வந்து கிளம்புறாராம். ஸோ அப்படி கிளம்பும்போது அங்கே அந்த அந்த நாள் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, தீபாவளின்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த நரகாசுரனை கொண்ட நாள் தான் நரக சதுர்தசி, தீபாவளி. இந்த நாளில் யார் ஒருத்தர் காலங்காத்தாலையும் வந்துருச்சு குளிக்கிறாங்களோ, அப்படி குளிக்கிறவங்களுக்கு கங்கையில் குளித்த பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வரனை கொடுக்குறார். ஸோ அந்த நரகாசுரனை கொண்ட பின்னாடி பூமாதேவி வந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க, கிருஷ்ணர்கிட்ட அமோகமான பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ண பின்னாடி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 16,000 இளம் கன்னிகளை, அதாவது ராஜகுமாரிகளை கடத்தி வச்சிருக்கான். எதுக்கு கடத்தி வச்சிருக்கான்னு தெரியவே இல்லை அவனுக்கே, கடத்தி வச்சிருக்கான். ஸோ அந்த கடத்தி வச்ச பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் வந்து அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் விடுவிக்க சொல்கிறார். ஆனால் அந்த பொண்ணுங்களை எப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மர உரி உடுத்திக்கிட்டு தபஸ்வினிகளாக வெறும் தவத்தை பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்களா. அவங்க முழுக்க கிருஷ்ணோட தியானத்திலே இருக்காங்களா. அடிக்கடி அங்கே நாரதன் மட்டும் போயிட்டு வருவார், வேறு யாருக்கும் அங்கே பர்மிஷன் கிடையாது. நாரதன் மட்டும் அங்கே போயிட்டு அவங்க சத்சங்கம் கொடுத்துட்டு வருவார், பகவானை பற்றி எடுத்து சொல்லுவார். ஸோ நாரதர்கிட்ட கிருஷ்ணரை பற்றி கேட்டு அவங்க கிருஷ்ணருடைய வருகைக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே அந்த பெண்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சேர்றாங்க. ஒன்று அந்த பெண்கள் எல்லாரும் நினைக்கிறாங்களா, நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறார், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறையா இருக்குது. உடனே கல்யாணம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறாரு, முதல்ல அவன் ஊரில் நிறைய செல்வம் சேர்த்து வச்சுருந்தானா, எல்லா செல்வத்தையும் எடுத்து மூட்டை கட்டி கருடன் மேலே வச்சு எல்லாத்தையும் அமுச்சு வைக்கிறானா, துவாரகைக்கு எல்லாம் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறானா. எல்லா செல்வத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணர் கருடன் மேலே உட்காந்துட்டு இவன் கிட்ட இருந்த இந்த நரகாசுரன் கிட்ட இருந்து எல்லா செல்வத்தையும் தூக்கிட்டு துவாரகைக்கு போகிறார். இன்னொரு பக்கம் அவரும் சத்யபாமாவும் சேர்ந்துட்டு இவர் கொண்டு வந்த இந்த குண்டலம், அப்புறம் அந்த அவனுடைய வெண்கொற்ற குடை, அப்புறம் மணிப்பர்வதம், அப்புறம் பாரிஜாதம் எல்லாத்தையும் தூக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகிறாராம். இன்னொரு பக்கம் இந்த எல்லா பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, 16,100 பொண்ணுங்க, இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கூட்டு போய் விடுறாராம். ஒரே ஆள் 16,100 பேர்கிட்டையும் அத்தனை உருவம் எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் விட போகிறாராம். அவங்களுக்குலாம் அவங்க அட்ரஸ் தெரியுமான்னு சொன்னால் ஏன் தெரியாது, பகவானுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது, அட்ரஸ் தெரியதா கஷ்டம் பகவானுக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, போய் எல்லாத்தையும் விட போகிறார். ஸோ இப்படி பகவான் என்ன பண்ணுறார், ஒரே சமயத்தில் இத்தனை ரூபத்தை எடுத்துகிட்டு இவ்வளோ ஆச்சரியமான நிலை பண்ணிகிட்டு இருக்கார். அங்கே சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த பின்னாடி அண்ணன் கிட்ட போய் கொடுக்குறார். அண்ணன் கிட்ட கொடுத்த பின்னாடி ரொம்ப சந்தோஷப்படுறான் அண்ணன். அதித்தி வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய குண்டலத்தை மாட்டிக்கிட்டு திரும்பி பார்க்குறா, குண்டல் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாளாம். பாத்தியா உன்னால் எல்லாம் முடியுதா, அவன் தம்பி பாத்தியா முடிச்சுட்டான், பாத்தியா சாமர்த்தியசாலி அவன், கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முன்னாலே வந்து அவனை வந்து பேசுகிறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வரார், கஷ்யப்பர் வரார். கஷ்யப்பர்கிட்ட காட்டார், பார்த்தீங்களாண்ணா நம்ம சின்ன பையன் கிருஷ்ணர் கொண்டு வந்துட்டான் என் குண்டலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய புருஷன்கிட்ட கூட ஆட்டி காட்டுறாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை கடத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அந்த இந்திரனோட சேர்ந்து சொர்க்கலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். அங்கே வந்து பாரிஜாத புஷ்பத்தை அந்த மரத்தை வச்சுட்டாங்க. வச்ச உடனே அந்த பாரிஜாதம் நல்லா பூத்து குலுங்க ஆரம்பிக்குது. நிறைய பாரிஜாத பூ வருதான். வந்த பின்னாடி அந்த இந்திராணி இருக்கா இல்லையா, தினமும் அதில் பூ எடுத்து நிறைய தலை ஃபுல்லாக வச்சுப்பாலாம். வச்சுக்கிட்டா அங்கே சத்யபாமா கேட்பான், அக்கா எனக்கு ஒரு பூ கூட. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து தேவர்கள் பிரசாதம், இதான் தேவர்கள் மட்டும்தான் வச்சுக்கணும், இதான் மனுஷங்களாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாளாம். அப்புறம் தினமும் காலையில் எடுத்த உடனே அமிர்தத்தை நல்லா ஆற்றி குடிப்பாளாம். இவன் போய் கேட்பாலாம், எனக்கு கொஞ்சம் அமிர்தம் கூட. அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடாது, இதுதான் தேவ பிரசாதம் அப்படின்னு சொல்லிடுவாளாம். இவளுக்கு ஒரே கஷ்டமே போயிடுச்சு. எதை கேட்டாலும் தேவப்பிரசாதம் மனிதர்கள் சாப்பிட எப்போ தான் மனுஷான்னு சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்பட்டு அவங்க கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறான், ஏன் நம்ம போயிடலாம், நம்ம ஏன் இங்கே இருக்கணும், நம்ம துவாரகைக்கு போயிடலாம். என்னாச்சு, உங்கள் அண்ணி இருக்காளே, அவங்க அண்ணி எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கா, நீங்கள் மனுஷங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டே இருக்காங்க, நம்ம போயிடலாம். அப்படியா, போயிடலாம், பட் சின்ன விஷயம் தான், இது என்ன இருக்குது, என்ன விஷயம் சொல்ல. இல்லை நான் பாரிஜாத்தம் கேட்டேன், ஒரே ஒரு பாரிஜாத்தம் கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் மனுஷங்க வச்சக்கூடாதான், ஒன்லி தேவர்கள் மட்டும் தான் வச்சுப்பாங்களா. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு பூ என்ன வேணும், உனக்கு ஒரு மரத்தையும் நான் எடுத்து கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அடுத்த நாள் காலையில் கிருஷ்ணரும் அந்த சத்யபாமா 2 பேரும் மரத்தை பிடுங்க ஆரம்பிக்கிறாங்களாம்.
கோவர்தன மலையே சத்தம் இல்லாமல் பிடுங்கிட்டாரு. என்ன பண்ணுறாரு, இந்த பாரிஜாத்த மரத்தை பிடுங்கிறதுக்கு ஒரே சத்தம் கூச்சல் வந்து உக்காந்துட்டு, ஏய் கொஞ்சம் தண்ணி ஊற்று, இந்தா அந்த பக்கம் அந்த 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 மண்வெட்டி வச்சு வெட்டு பார்க்கலாம், இந்த அந்த பக்கம் குத்து, இந்த பக்கம் இந்த கோட்டாலை வச்சு எடு, கிளம்பல பாரு, இன்னும் வரல பாரு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று, இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ணுற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம். அந்த சத்தம் இந்திராணி கேட்கணுமா, சத்தம் கேட்குற மாதிரி என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், சத்தம் போட்டு 2 பேரும் இவங்க அடிக்கிற லூட்டி எல்லாம் பார்க்குறாங்க. இந்திராணி எங்கள் ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறான் என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்தா 2 பேரும் இவங்க 2 பேரும் இந்த மரத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா அது 2 மரத்தை பிடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ இந்திரன் கிட்ட சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களாண்ணா அந்த 2 பேரும் மரத்தை பிடுங்கிட்டு இருக்காங்களா. உடனே அவர் ஓடிடுறார். இந்திரன் வரார். இந்திரன் கேட்குறாரு, தம்பி என்ன பண்ணுற, நான் பாரிஜாத்த மரத்தை எடுத்துகிட்டு இருக்கேன், பண்ணக்கூடாது, பாரிஜாத்த மரம் எடுக்கக்கூடாது. ஏன்னா பாரிஜாத்த மரம் நீ போய் பூமியில் வச்சா வராது, வந்துச்சேன்னா நரகாசுரன் வீட்டில் இந்த பாரிஜாத்த மரம் வந்துச்சு இல்லை, ஏன் எங்கள் வீட்டில் வராது, அது எடுக்கக்கூடாது, அது மனிதர்களுக்கான கிடையாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா உங்கள் அண்ணி சொல்கிறா எடுக்க வேணான்ட்டு, சத்தியமாக சொல்கிறான் எடுக்க சொல்லி. எப்படி உன்னுடைய மனைவி எடுக்கிறான்னு சொல்லி சொல்கிறாளோ, என்னுடைய ஒய்ஃப் எடுக்குன்னு சொல்கிறாளே, நான் என்ன பண்ணுறது, அண்ணனை மாதிரி தான் நான் இருப்பேன், எடுக்குன்னு சொல்கிறாளே, நீ எடுத்தனா சண்டை வரும், வரட்டும்னா சண்டை போகிறேன் நான். சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்களாம், கிருஷ்ணனோட சண்டைக்கு வந்துட்டாங்களாம். சண்டை போட்டு அக்னியே இல்லாமல் புஃப்னு கீழே விழுந்துட்டான். வாயுக்கு வாயுவே வராமல் அவன் காற்று கூட இல்லாமல் அவன் கீழே விழுந்துட்டான். இப்படி எல்லா தேவர்களும் மூர்ச்சை கீழே விழுந்துட்டாங்க. அவங்க எதுவும் பண்ண முடியாமல் கடைசியில் சண்டை போட்டுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா வராங்க, அத்தி வராங்க. ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிறேன், 2 பேரும் சமாதானமாக இருங்கடான்னு சொல்லிட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி, பாரிஜாத்தம் தானே வேணும் எடுத்துகிட்டு போ, என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரிஜாத்த மரத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த பாரிஜாத்த மரத்தை தூக்கிட்டு சத்யபாமாவோட கீழே வந்து சேர்ந்தார், துவாரக்கு வந்து சேர்த்தார். ஸோ நம்ம இன்றைக்கி இதோட முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு கிருஷ்ணர் எப்படி மற்ற அந்த 16,100 பேரையும் திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற கதையும் மற்ற விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். யாருக்கா ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லை கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். ஓகே பிரஜாந்தன் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு பேசுங்க, அப்போ ஈஸியாக கேட்குமா. கேட்குது ப்ரோ, சொல்லுங்க. கேட்குது சொல்லுங்க. கதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லீலைக்காக தான் பண்ணுற. அக்ரூர் திருடணும் அப்படின்னு கிடையாது, அந்த அக்ரூரை தான் சரியாக உபயோகப்படுத்த முடியும் அந்த மணியை. ஸோ அதனால் அது நாங்கள் அப்படி நடக்கிறத தவிர அங்கே சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் ஒரு மணியானது எவ்வளோ நல்ல ஆளுங்களுடைய மனசையும் மாற்றக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது. நம்முடைய மனசு நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா எப்படி வேணால் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் எப்போ நம்ம மனசை சஞ்சலம் அடையும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பரத மகாராஜோட கதை சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் எப்பயும் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே கிருஷ்ணோட ஏற்பாடு தான், அந்த அக்ரூர் செஞ்சது கிருஷ்ணோட ஏற்பாடு தான். அது கிருஷ்ணருக்கு அவர்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஏற்பாடு பண்ணுறாரு. அதனால் இது நம்ம தப்பாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக சத்சங்கம் இருந்தாலும் அவங்க நம்ம மனசில் இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியும். சத்சங்கத்தில் வரும்போது நம்ம நல்லாவே இருக்கலாம், பட் நம்ம மனசில் இருக்குது நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம மனசில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், அவ்வளோதான். பரமாத்மாவுக்கு தெரியும். நம்ம மனைவி கூட தெரியாது, நம்ம கணவனுக்கு கூட தெரியாது, நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது, நம்ம பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம பிரேம பக்தி அப்படின்ற போகிற வழிக்கும் நம்ம கீழே விழுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம இன்னும் ஸ்ரத்தை அப்படின்னு நிலைமைக்கே வரவே இல்லை. அதுக்கப்புறம் சாது சங்கம், அதுக்கப்புறம் பஜன கிரியா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத் பிரபு. தமிழ் புக்கில் சொல்லுங்க, கேட்குது. கேட்குது சொல்லுங்க.
ஹரே கிருஷ்ணா. நீங்கள் ஏதோ படிச்சிங்க, அது என்ன படிச்சின்னு தெரியவே இல்லை. என்ன ஸ்லோகம், என்ன நம்பர் அது? இல்லை, என்ன ஸ்லோகம் நம்பர் அது? கிருஷ்ணா புக்கில் இருக்கு. ஓகே, கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க ப்ராப்பர். ஓகே. நீங்கள் பேசுறது ரொம்ப கட்டே வருது. நீங்கள் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு பேசினாவே கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்குது, சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க. அப்புறம் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு போய் கம்சன் கூப்பிடுறது. நீங்க கூப்பிடுறதுனால அந்த கோபியர்கள் அவர் சாப்பாடு விடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஜீவ தோஷம் வந்துடுவார். ஓகே. அதே மாதிரி திருவண்ணாவும் கம்சன் ஆகாதனால அந்த பாவை அதனால பயப்படுகிறார். ஓகே. எனிவே நம்மளுக்கெல்லாம் கோபியர்கள் யாரும் சாபம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த லெவலில் கிடையாது. ஓகே, வேறு இருக்காத கேள்விகள்?